உலக வங்கியின் பணத்தை களவெடுத்த முன்னாள் அமைச்சர்கள் அம்பலப்படுத்திய அனுர அரசு. இலங்கை மக்களுக்கு மகிழ்ச்சி, இன்று வங்கி கணக்குகளுக்கு வரும் பணம். அனுரவின் உயிருக்கு ஆபத்தாகும் போலீஸ் ஓஐசியின் ஆடியோ. அதிரடி பாய்ச்சலுக்கு தயாராகும் அரச புலனாய்வு. நாட்டை விட்டு வெளியேறும் வைத்தியர்கள், நடக்கப் போவது என்ன? வடக்கில் போதைப்பொருள் விற்பனைக்கு உடந்தையாக இராணுவத்தினர், வெளிவரும் உண்மை. அனுர அரசின் பயணத்தை புகழும் சரத் பொன்சேகா. இலங்கை பாகிஸ்தான் போட்டிகள், வீரர்களுக்கு ஆபத்து. இனி தொடர்பென விரிவான செய்திகள். தொடர்ந்தும் எமது செய்திகளை அறிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெருந்தோட்டத்துறை அபிவிருத்திக்காக கடந்த காலங்களில் உலக வங்கியால் வழங்கப்பட்ட பணத்தை முன்னாள் அமைச்சர்களான தயாகமகே, ரொஷான் ரணசிங்க உட்பட அரசியல்வாதிகளின் உறவினர்கள் பகிர்ந்து கொண்டுள்ளதாக பெருந்தோட்டத்துறை அமைச்சர் சமந்த வித்யாரத்ன தெரிவித்துள்ளார். நிதியை முறைகேடாக பயன்படுத்திய தரப்பினருக்கு எதிராக உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற 2026 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் இரண்டாம் வாசிப்பு மீதான 4ஆம் நாள் விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவிக்கையில், ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அரசாங்கங்களில் அரச நிதி முறையாக பயன்படுத்தப்பட்டதா என்பது இன்றளவிலும் பிரச்சினைக்குரியதாக காணப்படுகிறது. கடந்த அரசாங்கங்களின் போது பெருந்தோட்ட அபிவிருத்தி அமைச்சுக்கு உலக வங்கி ஒதுக்கியிருந்த நிதியூடாக பெருந்தோட்ட தொழிற்துறையை மேம்படுத்தவும் அந்த தொழிற்துறையில் ஈடுபடுபவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் பரிந்துரைக்கப்பட்டிருந்தது. உலக வங்கியால் கிடைக்கப்பெற்ற நிதியில் 149 லட்சம் ரூபாய் முன்னாள் அமைச்சர் தயா கமகேவின் மனைவிக்கும், 180 லட்சம் ரூபாய் முன்னாள் அமைச்சர் ரொஷான் ரணசிங்கவின் மனைவிக்கும், 85 லட்சம் ரூபாய் தயா கமகேவின் செயலாளருக்கும், 375 லட்சம் ரூபாய் முன்னாள் அமைச்சர் லக்ஷ்மன் செனவிரத்னவின் மகனுக்கும், 481 லட்சம் ரூபாய் முன்னாள் அமைச்சர் மஹிந்தானந்த அல்த்கமகேவின் சகோதரருக்கும் என்ற அடிப்படையில் நிதி வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் குறித்த அபிவிருத்தி செயற்திட்டம் முழுமைப்படுத்தப்படவில்லை. இந்த செயற்திட்டம் மற்றும் அதற்காக ஒதுக்கப்பட்ட நிதி தொடர்பின் கள ஆய்வினை மேற்கொண்ட உலக வங்கி குறித்த நிதியை மீள தருமாறு கேட்டுள்ளது. வழங்கப்பட்ட நிதி முறைகேடாக பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஆகவே நிதியை மீள செலுத்துங்கள் அல்லது இலங்கைக்கான சகல நிதி உதவிகளும் நிறுத்தப்படும் என்று உலக வங்கி அறிவித்தது. பெருந்தோட்ட அமைச்சுக்கு உலக வங்கியால் கிடைத்த நிதியை முறைகேடாக பயன்படுத்தியவர்கள் இன்று பெருந்தோட்ட மக்களுக்கு வழங்கவுள்ள 200 ரூபாய் சம்பள அதிகரிப்பை கேள்விக்குள்ளாக்குகின்றார்கள். உலக வங்கியால் கிடைக்கப்பெற்ற நிதியை மோசடி செய்தவர்களுக்கு எதிராக உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். அஸ்வெசும பயனாளிகளின் கொடுப்பனவு குறித்து அஸ்வெசும நலன்புரி நன்மைகள் சபை அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. அஸ்வெசும பயனாளிகளுக்கான நவம்பர் மாத பணம் இன்று அவர்களது வங்கிக் கணக்குகளில் வைப்பு செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயம் நலன்புரி நன்மைகள் சபை வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. நுரைச்சோலை பிரதேசத்திற்கு பொறுப்பான போலீஸ் உயர் அதிகாரி ஒருவரின் குரல் பதிவொன்று சமூக வலைதளங்களில் அதிகமாக பகிரப்பட்டு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறித்த குரல் பதிவில் போதைப்பொருள் விற்பனையாளர்களுடன் அவர் நட்பாக உரையாடுவது போல் உள்ளது. இவ்வாறிருக்க இந்த குரல் பதிவு விடயம் தொடர்பில் நாடாளுமன்ற அமர்வில் எதிர்க்கட்சி தரப்பு அரசாங்க தரப்பை கேள்வி எழுப்பியுள்ளது. இந்த நிலையில் குறித்த விடயம் தொடர்பில் உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் என அரசு தரப்பில் கூறப்பட்டுள்ளது. இதேவேளை மட்டக்களப்பு மாவட்டத்திலும் போலீசாரின் நடவடிக்கைகள் தொடர்பிலும் பல்வேறு விமர்சனங்கள் எழுந்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. ஒவ்வொரு வருடமும் 25 விசேட மருத்துவர்கள் சராசரியாக நாட்டை விட்டு வெளியேறுவதால் நாடு முழுவதும் உள்ள மருத்துவமனைகளின் செயற்பாடுகள் பாதிக்கப்படுகிறது என்று மருத்துவ மற்றும் சிவில் உரிமைகள் மருத்துவர்கள் சங்க கூட்டணியின் தலைவர் வைத்தியர் சமல் சஞ்சீவ எச்சரித்துள்ளார். அறிக்கையின்படி கடந்த ஆண்டு ஏப்ரல் முதல் இந்த ஆண்டு ஏப்ரல் வரை ஓராண்டில் மட்டும் 24 விசேட மருத்துவர்கள் சுகாதார சேவையை விட்டு வெளியேறியுள்ளனர். தேசிய சுகாதார தேவைகளை பூர்த்தி செய்ய 3181 விசேட மருத்துவர்கள் தேவைப்படும் நிலையில் தற்போது 2042 பேர் மட்டுமே சேவையில் உள்ளதால் 1100க்கும் அதிகமான நிபுணர்களின் பற்றாக்குறை நிலவுவதாகவும் அந்த அறிக்கை உறுதிப்படுத்துகின்றது. மேலும் 100 எலும்பு முறிவு சத்திர சிகிச்சை நிபுணர்கள் தேவைப்படும் நிலையில் 47 பேர் மட்டுமே இருப்பதும் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இது வெறும் பணியாளர்கள் பிரச்சினை அல்ல, இது முழு சுகாதார அமைப்புக்கே அச்சுறுத்தல் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். வடக்கு மாகாணத்தில் போதைப் பொருட்கள் விற்பனை அதிகரிக்க இராணுவத்தினர்தான்
முழு காரணம் என்றும் போலீசாரும் அதற்கு உடந்தையாக செயற்படுகிறார்கள் என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குற்றம் சாட்டியுள்ளார். நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற வரவு செலவு திட்டத்தின் 2ஆம் வாசிப்பு மீதான விவாதத்தில் உரையாற்றிய அமைச்சர் சந்திரசேகர் வடக்கு கிழக்கின் கல்வி நிலை மற்றும் போதைப்பொருள் மாஃபியாக்கள் பற்றி கருத்துக்களை வெளியிட்டார். வடக்கில் கடந்த 7 மாதங்களாக கல்வி நிலை மேம்பட்டுள்ளது என சொன்னீர்கள். இதனை ஆதாரபூர்வமாக வெளிப்படுத்துங்கள். வடக்கில் போதைப் பொருட்கள் விற்பனை அதிகரிக்க இராணுவத்தினர்தான் பிரதான காரணம். போலீசாரும் அதற்கு உடந்தையாக செயற்படுகிறார்கள். எனவே வடக்கில் இருந்து இராணுவத்தினர் எப்போது வெளியேற்றப்படுவார்கள் என்று கேட்டார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் சந்திரசேகர், போதைப் பொருளுக்கு பின்னால் இராணுவமும் போலீசும் உள்ளது என குற்றம் சாட்டினீர்கள். இதில் உண்மை உள்ளது. ஆனால் இராணுவத்தினரும் போலீசாரும் வேறாக இல்லை. அங்குள்ள மாஃபியாக்களுடன் அவர்கள் இணைந்துள்ளனர். அந்த மாஃபியாக்களுடன் தமிழ் அரசியல்வாதிகளும் பிணைந்துள்ளனர். அவ்வாறானவர்கள் கைது செய்யப்பட்டும் உள்ளனர் என்றும் தெரிவித்துள்ளார். ஆனால் வடக்கிலிருந்து இராணுவ வெளியேற்றம் குறித்து அமைச்சர் சந்திரசேகர் நேரடி பதிலை வழங்கவில்லை. வடக்கில் இராணுவத்தினர் போலீசார் போதைப்பொருள் விடயத்தில் சம்பந்தப்பட்டிருப்பதை அமைச்சர் சந்திரசேகர் ஒப்புக்கொண்டதை வரவேற்கின்றேன் என்று கஜேந்திரகுமார் எம்பி இதன்போது குறிப்பிட்டார். இராணுவத்தை பொறுப்பு கூற வைக்காமல் மாஃபியாக்களை ஒழிக்க முடியாது என்றும் கஜேந்திரகுமார் எம்பி சுட்டிக்காட்டினார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் சந்திரசேகர், ஒட்டுமொத்த இராணுவத்தினர் மற்றும் ஒட்டுமொத்த போலீசார் மீது நான் பழி சுமத்தவில்லை. ஓரிருவரை பற்றி தான் குறிப்பிடுகின்றேன். மாஃபியாக்களின் பின்னால் தமிழ் அரசியல்வாதிகள் உள்ளனர் என்பதை மறந்துவிடக்கூடாது என குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் கடந்த கால அரசுகள் பயணித்ததை விட தற்போதைய அரசின் பயணம் மிகவும் சிறப்பாக உள்ளது என முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், தேசிய மக்கள் சக்தி அரசியல் ஊழல்வாதிகள் மற்றும் மோசடியாளர்களுக்கு இடமளிக்கவில்லை என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதேபோல ஊழல் வலையமைப்பை முற்றாக இல்லாதொழிப்பதற்கு இன்னும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்பதையும் குறிப்பிட்டாக வேண்டும். ஆனால் அதற்குரிய முயற்சி இந்த அரசால் எடுக்கப்படுவதை மதிக்கின்றோம், வரவேற்கின்றோம். ரணில் விக்ரமசிங்க தான் என்னை அரசியலுக்கு கொண்டு வந்தார். அவரை சிறையில் அடைத்த போது நான் கவலையடைந்தேன். எனினும் இதன் மூலம் இந்த அரசு சிறந்த முன்னுதாரணத்தை வழங்கியது. நாட்டில் ஒரே கரண்டியில்தான் அனைவருக்கும் பகிரப்படுகிறது என்பதே இதன் மூலம் வழங்கப்பட்ட செய்தியாகும். இதனை நாம் மதிக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். தற்போதைய அரசாங்கத்திற்கு எதிராக நவம்பர் 21 எதிர்க்கட்சிகள் நடத்த திட்டமிட்டுள்ள எதிர்ப்பு பேரணி குறித்த கலந்துரையாடல் நேற்று இரவு இடம்பெற்றுள்ளது. பொதுஜன பெரமுன மற்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் முக்கிய தலைவர்களிடையே இந்த சந்திப்பு நடைபெற்றது. எதிர்க்கட்சிகள் நடத்தும் முக்கிய ஆர்ப்பாட்டங்களில் ஒன்றாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படும் இந்த பேரணிக்கான நோக்கங்கள், ஒருங்கிணைப்பு மற்றும் எதிர்பார்க்கப்படும் பொதுமக்கள் பங்கேற்பு குறித்து இந்த சந்திப்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. இந்த சந்திப்பில் உதயன் கம்மன்பில, நாமல் ராஜபக்ச, சாகர காரியவசம், ராஜித சேனாரத்ன, பிரேமநாத் தொலபத்த மற்றும் எதிர்க்கட்சிகளின் பிரதிநிதிகள் பலர் கலந்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கை பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் தொடரின் எஞ்சிய போட்டிகள் பிற்போடப்பட்டுள்ளன. குறித்த விடயத்தை பாகிஸ்தான் கிரிக்கெட் சபை தலைவர் மொஹ்சின் நக்வி தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானின் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் நேற்று முன்தினம் நீதிமன்ற கட்டிடம் ஒன்றுக்கு முன்பாக நடந்த குண்டுவெடிப்பில் குறைந்தபட்சம் 12 பேர் உயிரிழந்ததோடு சுமார் 21 பேர் காயமடைந்துள்ளனர். இந்த தாக்குதலுக்கு தெஹ்ரீக்-இ-தலிபான் அமைப்பை பாகிஸ்தான் நேரடியாக குற்றம் சாட்டியுள்ளது. இந்நிலையில் பாகிஸ்தானில் இடம்பெற்ற தற்கொலை குண்டு தாக்குதலை அடுத்து அங்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இலங்கை குழாமின் பெரும்பாலான வீரர்கள் மற்றும் பணிக்குழாமினர் நாடு திரும்புவதற்கு கோரிக்கை விடுத்திருந்தனர். இதனை அடுத்து குறித்த விடயம் தொடர்பாக இலங்கை கிரிக்கெட் நிர்வாகமும் பாகிஸ்தான் கிரிக்கெட் சபையும் நீண்ட கலந்துரையாடலை நடத்தியிருந்தது. அதன் பின்னர் இலங்கை அணி வீரர்கள் மற்றும் பணிக்குழாமின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு பாகிஸ்தான் கிரிக்கெட் சபை நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி குறித்த 2 அணிகளுக்கும் இடையே இன்று இடம்பெறவிருந்த 2வது ஒருநாள் சர்வதேச போட்டி நாளையும் எதிர்வரும் 15ஆம் திகதி இடம்பெறவிருந்த 3வது இறுதியுமான ஒருநாள் போட்டி எதிர்வரும் 16ஆம் திகதியும் நடைபெறும் என பாகிஸ்தான் கிரிக்கெட் சபை தலைவர் மொஹ்சின் நக்வி தெரிவித்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. போக்குவரத்து பணியில் ஈடுபட்டிருந்த அனுராதபுரம் காவல் நிலைய போக்குவரத்து பிரிவைச் சேர்ந்த காவல்துறை அதிகாரியை தாக்கியதாக கூறப்படும் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். அனுராதபுரத்தில் நேற்று இரவு ஒரு பள்ளிக்கு எதிரே போலீஸ் அதிகாரி மோட்டார் சைக்கிளை சோதனை செய்து கொண்டிருந்த போது இந்த தாக்குதல் நடந்துள்ளது. அதன்படி மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் கூர்மையான ஆயுதத்தால் காவல்துறை அதிகாரியின் வலது கையில் தாக்கல் நடத்தியுள்ளார்.
காயமடைந்த காவல்துறை சர்ஜன் தற்போது அனுராதபுரம் போதனா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். சந்தேக நபர் இன்று அனுராதபுரம் நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. விதை நெல் உற்பத்தி பண்ணைகளில் நெல் அறுவடைக்காக காப்பீட்டு திட்டம் ஒன்று திட்டமிடப்பட்டுள்ளதாக வேளாண்மை மற்றும் விவசாய காப்பீட்டு வாரியம் தெரிவித்துள்ளது. விவசாயிகளின் கோரிக்கைகளுக்கு பதிலளிக்கும் விதமாக இந்த திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது. இயற்கை பேரழிவுகள், வெள்ளம், வறட்சி, பூச்சி தாக்குதல்கள் மற்றும் காட்டு யானை ஆகியவற்றால் ஏற்படும் சேதங்களை இந்த காப்பீட்டு திட்டம் உள்ளடக்கியுள்ளது. இதன்படி ஒரு பருவத்திற்கு ஏக்கருக்கு 13,600 ரூபாய் தொகையை செலுத்துவதன் மூலம் விவசாயிகள் ஏக்கருக்கு ரூபாய் வரை இழப்பீட்டை பெறுவார்கள். காப்பீட்டு தொகையை பெற விதை நெல் பண்ணைகள் விவசாய திணைக்களத்தின் விதை சான்றிதழ் சேவையில் பதிவு செய்யப்பட வேண்டும். விதை நெல் உற்பத்தியை ஊக்குவிப்பதும் விவசாயிகளை அறுவடைகளில் தக்க வைத்துக் கொள்வதும் இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.